இந்தியாவிலேயே முதல் முறையாக கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சிகிச்சை கொண்டுவரப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் டயாலிசிஸ் சிகிச்சை மையத்தில் புதிதாக 19 சிகிச்சை படுக்கைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகிலேயே முதல் முறையாக டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு இலவச புரத ஊட்டச்சத்து தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதல் முறையாக இந்திய அளவில் கிராமப்புறங்களை நோக்கி டயாலிசிஸ் என்கின்ற வகையில் ஒரு 50 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களை தேர்வு செய்து அந்த இடங்களில் இந்த டயாலிசிஸ் சிகிச்சை அளிப்பதற்குரிய வசதிகளை தன்னார்வலர்களின் உதவியோடு, தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவியோடு இந்த அரசு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டயாலிசிஸ் செய்து கொண்டவர்களுக்கு இலவசமாக செய்யப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை இந்தியாவில் மட்டுமல்ல உலக என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா. பி தி பாஸ். அளவில் தமிழ்நாடு முதன் முறையாக ஊட்டச்சத்து மற்றும் புரதம் சத்து மிகுந்த உணவுகளை இலவசமாக அளிக்கிற திட்டத்தை மிக விரைவில் தொடங்கவிருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.